ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி மாவை வாங்கி நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக மாவு பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துட்டு உப்பு லேசாக போட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சுடு தண்ணி கொதிக்கணும்னு இல்லை, லேசாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா அப்படியே பிசைஞ்சு மணல் மாதிரி வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம புட்டு குழல் எடுக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் உள்ள அந்த குழாயில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம தடவிக்கிடலாம். இப்போ அந்த அச்சு எடுத்து உள்ளே போட்டாச்சு. அது கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா அடியில் கூடி அந்த மாவு வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் அதை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து 2 கை பிசைஞ்சு வச்ச ராகி மாவை உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து ஒரு துருவல் தேங்காயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவு ராகி மாவு போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டு முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக நம்ம மாவு வைக்கக்கூடாது. ஆவி வெளியில் போகிறதுக்கு நமக்கு இடம் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்நி சூடாயிருச்சு தண்ணி. நம்ம அதை அந்த புட்டுக்குழலை அதில் வச்சு ஃபிட் பண்ணி மேலே மூடியை மாட்டி வச்சிடலாம். மாட்டி வச்சு இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். 8லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. புட்டும் வெந்து வந்துருச்சு வெளியில். இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக வெளியே வருதுன்னு. வாவ், சூப்பர்! ஆவி பறக்க சுட சுட ராகி புட்டு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஜீனியும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம பச்சை பயிரை அவிச்சதும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு காலை சிற்றுண்டியாக போச்சு நமக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புட்டை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.